குரூப்ல நார்மல் சப் குரூப் வந்து என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோலை ரிங் தியரியில் இதே வேலையை ரிங் தியரியில் ஐடியல் பண்ணும். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் படிக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி மைண்டில் வச்சுட்டு படிங்க. ஓகே, இந்த ஒரு நார்மல் சப் குரூப் வந்து குரூப் தியரியில் என்ன ரோல் பண்ணுதோ அதே ரோலை வந்து ரிங் தியரியில் ஐடியல் பண்ணும். ரைட்டா? சரி, இப்போ ஐடியல்னா என்ன டெஃபினிஷன்? ஒரு ரிங் ஆர் அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறோம். அதை ஐடியல் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஏ மைனஸ் பி. இந்த ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ பிளஸ் மைனஸ் பி. அதாவது அண்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பியோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதையும் ஏவையும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் படி ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். இதோட மீனிங் இதுதான். ஆர்ஏஏஆர்னா என்ன? அதுல அந்த ஆர்ஏஏஆர் இந்த மூணுமே எங்க இருக்கணும்னு பாத்துங்க. இது மூணுமே ஆக்சுவலா இப்போ ஒரு எலமெண்டா மாறிடும். அந்த எலமெண்ட் எனக்கு எங்க இருக்கணும் அப்படின்னா ஐல இருக்கணும். இதுல ஏபிங்கிறது ஐல இருக்கணும். ஆனா ஆர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பாருங்க. ரிங்ல இருந்து. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நீங்க ஆர்ல இருந்தோ அல்லது எல்லாத்தையுமே ஐல எடுத்துட்டோ செக் பண்ணக்கூடாது. நார்மல் சப்குரூப் டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருப்போம்? ஏஹெச் ஈக்குவல் டு ஹச்ஏ. இதுல ஏ வந்து எங்க இருக்கணும்? ஜில இருந்து இருக்கணும். இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஏஆரும் ஆர்ஏவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் மட்டும் ஏ மைனஸ் பி தனியாக பண்ணிடணும். செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிறோம். சரி, ஆர்ஏவும் ஏஆரும் வேற வேறையா ஈக்குவலா? ஆர்ஏங்கிறது ஒரு எலமெண்ட், ஆர்ஏங்கிறது ஒரு எலமெண்ட், ஏஆருங்கிறது ஒரு எலமெண்ட். இன் ஜென்ரல் தே ஆர் நாட் ஈக்குவல். சரிங்களா? எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங்கா இருந்தா. ஆக்சுவலா ஏபி வந்து ஐல இருக்கு, அப்ப ஐல இருந்தாலே அது எங்க இருக்கும்? கண்டிப்பா ஆர்ல இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா ஆரோட சப்செட் தானே ஐ. அப்ப ஸ்பெசிபிக்கா சொன்னோம் அப்படின்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐடியலை வந்து ரெண்டு டைப்பா பிரிச்சிடலாம். ஒன்று வந்து லெஃப்ட் ஐடியல், இன்னொன்று வந்து ரைட் ஐடியல். ஓகேவா? அதை நான் இங்கே போட்டுறேன். நான் வெறும் ஐடியல் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன் ஓகே தான். இன் பர்டிகுலர் லெஃப்ட் ஐடியல் இல்லை ரைட் ஐடியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறோம். ரைட் ஐடியல். இந்த ஏ மைனஸ் பி வந்து காமன். ஏ மைனஸ் பி வந்து கண்டிப்பாக எங்கே இருக்கணும் அப்படின்னா எதை ஐடியல்னு சொல்ல போகிறோமோ அதில் இருக்கணும். அதில் நோ சேஞ்ச், அது அப்படியே தான் இருக்கணும். வெறும் ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்ல போனோம்னா என்ன மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும் அப்படின்னா ஏஆர் வந்து ஐயில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டா போதும். எல்லாமே ஃபார் ஆல் தான். ஃபார் ஆல் ஏபி அண்ட் ஃபார் ஆல் ஆர். 2இஜட்டையும் இஜட்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது 2z இஸ் அன் ஐடியல் ஆஃப் z. இது நம்ம ஆப்ரேஷன் எதுவுமே போடலை அப்படின்னாலும் அதே தான் அர்த்தம். ஐ மீன் அண்டர் அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த டெஃபினிஷனுக்கு வாங்க. இப்போ நம்ம எதை ஐன்னு எடுத்துக்கிறணும்? 2z தான் ஐன்னு எடுத்துக்கிறணும். இந்த டெஃபினிஷனில் இருக்க மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 2z தான் ஐன்னு எடுத்துக்கிறோம். இந்த இஜட்டுங்கிறதா எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே இருக்கிற நோட்டேஷன் படி பார்த்தா ஆர் ரிங்கு. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படி பார்த்தோன்னா 3 கண்டிஷன் வரணும். இந்த ஏபி எங்கே எடுக்கணும்னு பாருங்க. இந்த ஏ மைனஸ் பின்னு இருக்கு இல்லையா, ஏபி வந்து ஐல இருந்து எடுக்கணும். உங்களுக்கு இப்படியே இருக்கட்டும். ஏ பி வந்து 2இஜட்ல இருந்து எடுக்கணும். இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி வந்து 2இஜட்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் இல்லையா? மல்டிபிள் ஆஃப் 2 தான். அப்போ டிஃபரன்ஸ் போட்டாலும் உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 2 தான் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் ஆர்ஏ. இதுல ஆர் வந்து எங்க இருந்து வரணும்? இசட்டுக்குள்ள இருந்து.
ஆர் வந்து இஜட்லேருந்து எடுக்கணும், ஏ வந்து 2z எடுக்கணும். இம்ப்ளைஸ் ஆர்ஏ அப்போ என்ன வரும், எப்படிப்பட்ட நம்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆர் ஈவன் வந்து நம்பர் எனி இன்டிஜர், ஆர் ஏ வந்து கண்டிப்பாக ஈவன் இன்டிஜர். அப்போ ஆர்ஏ வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா ஈவன் இன்டிஜர். சிமிலர் ரீசன் ஏஆரும் என்னதான் வரும், ஈவன் இன்டிஜர். அப்போ இந்த ரெண்டுமே எனக்கு எங்கே தான் இருக்கும், 2z தான் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே சேர்த்து எழுதிட்டோம். ஸோ தேர்ஃபோர் இந்த ரெண்டு கன்க்ளூஷன் என்ன வந்துடுதுன்னா, இப்போ கொஸ்டின் மார்க் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து கரெக்ட், இஸ் அன் ஐடி. இன் பர்டிகுலர் சம்டைம் வந்து இந்த ஆப்ரேஷன் காம்படேட்டிவாக இல்லைன்னா நமக்கு ஏஆரும் ஆர்ஏவும் நாட் ஈக்குவலாக போயிடும். அப்போ பர்டிகுலர் நேம் கொடுத்துருப்பாங்க, ரைட் ஐடியல். இன்னொன்று எழுதிடுறேன், லெஃப்ட் ஐடியல். ஆக்சுவலாக நீங்கள் எல்லா எலமெண்ட்டும் எடுத்து தான் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் மட்டும் என்ன மாற்றிடும்னா ஆர்ஏ. இதில் எந்த ஃபஸ்ட்டு இதில் எந்த எலமெண்ட் ரைட் சைடு இருக்குது, ஏன்னா அப்படி தான் என் மைண்டில் வச்சுக்கிற முடியும். நீங்கள் ஆர் வந்து ரைட் சைடு இருக்கும் அப்படின்னா ரைட் ஐடியல். இதில் லெஃப்ட் ஐடியல், ஆர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஐடியல். அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரெண்டு டூ சைடு ஐடியல்னால் பிரச்சனை இல்லை. டூ சைடுன்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ஐடியலுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து டூ சைடட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இரண்டுமே ஈக்குவல் ஆயிரும், ஏஆர் ஈக்குவல் டு ஆர்ஏ அப்படின்னு. சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம பார்த்ததில் இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன் போட்டுக்கிறோம். எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. இந்த ஐங்கிறதையே நான் இஜெட்டாக எடுத்துக்கிறேன், ஆறுங்கிறது இஜெட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐ வந்து இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர்னு வருமா பாருங்க. கண்டிப்பாக வரும் இல்லையா, ஏன்னா எல்லாமே ஆக்சுவலி என்ன இருக்க போகுது, எல்லாமே இஜெட்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஏ மைனஸ் பி இஜெட்குள்ளே தான் இருக்கும், ஆர்ஏ ஏஆர் எல்லாமே இஜெட்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ரிங்குக்கு அந்த ரிங்கே கண்டிப்பாக என்னவா இருக்குன்னா ஐடியலாக இருக்கும். நீங்கள் சொல்ல வர்றது அதுதான். இன் ஜென்ரல் ஆறுங்கிறது ஐடியல் ஆஃப் ஆர். இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஐக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோன்னா வெறும் 0, ஐ மீன் அடிட்டிவ் ஐடென்டி இருக்குல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஆறுங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம், இஜெட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், கண்டிஷன் இப்போவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது 0 இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர். அப்போ ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு ஐடியல்ஸ் இருக்கும், ஆர் அண்டு 0. நார்மல் சப் குரூப் சொன்ன மாதிரியாகும். ஒரு நான் ஐடென்டி குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு நார்மல் சப் குரூப் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இம்ப்ராப்பர்னு சொல்லுவோமா, இங்கேயும் அதே பேர் தான், இம்ப்ராப்பர் ஆர் ட்ரிவியல் அப்படின்னு பேர். இது போக வேற ஏதாவது ஐடியல் இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு போக, அதுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம்னா ப்ராப்பர் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்க, இது ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த டெஃபனிஷன் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏஆர் அப்படின்னு வரும். சரிங்களா, ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஆர் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். மீனிங்கே அதுதான், அதனால தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். அங்கே பார்த்தா அதே மீனிங் தான், ஏஆர் சச் தட் ஆர் பிலாங்ஸ் டு ஆர். பட் இதை மட்டும் பார்த்துட்டோன்னா நமக்கு என்ன தோணும்னா, ஆர் வந்து ரைட் சைடு இருக்குது அப்படின்னு தோணும். அப்போ ரைட் ஐடியலாக இருக்குன்னு தோணும். பட் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை பொறுத்தல அந்த வேலை கொடுக்கல நமக்கு. இல்லைன்னா அவசரப்பட்டு அதை பண்ணிடுவோம், ஐ மீன் அதை சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே காமுடேட்டிவ்ங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ காமுடேட்டிவ்னு இருக்கிறதுனால எனக்கு ஏஆர் ஈக்குவல் என்னன்னு வந்துடும்னா ஆர்என் வந்துடும். தட் இம்ப்ளைஸ் டூ சைடட் ஐடியல். டூ சைடட் ஐடியலுங்கிறது சிம்பிளி ஐடியல். அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். கொஞ்சம் கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த பார்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அண்டர்லைன் பண்ணுறேன். இந்த பார்ட்டை பார்க்கல, சரியாக பார்க்கலன்னா நமக்கு மிஸ்டேக் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆப்ஷனும் ரைட் ஐடியல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவசரப்பட்டு ரைட் ஐடியல் சூஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னா ரைட் ஐடியல், லெஃப்ட் ஐடியல்,
டூ சைடட் ஐடியல் நாட் அன் ஐடியல் அப்படின்னு கொடுத்துருந்துருக்கலாம். மற்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபீல்டுன்னு இருக்கு, நாட் அ ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. நம்ம ரிங்கை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபீல்டாக வருமா இல்லையாங்கிறது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அதை நேச்சுரலாக நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட நம்பர் உங்களுக்கு இருக்குன்னு. அதனால நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஃபீல்டா நாட் அ ஃபீல்டா அப்படின்னு சொல்ல முடியாது. நாட் அன் ஐடியல்னு சொல்லணும்னாலும் அந்த ஏஆருங்கிறது பர்டிகுலராக என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். இது ஜென்ரல் கொஸ்டினாக இருக்குது. இன்னொன்று டெஃபனிஷனே தான் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நாட் அன் ஐடியல்னு சொல்ல முடியாது. ஜென்ரல் கொஸ்டினே தான் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. காம்படேட்டிவ் டிவிஷன் ரிங் கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டினுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க. கொஸ்டின் அப்படி தான் கேட்குறாங்க. அதனால் டெஃபனிஷன் தான் இது அப்படியே இருக்குது. The commutative division ring is a field. Classes and admission going on for CSIR Net Set TRB Maths Coaching. Details. Contact 8838037215. Join and win. This new year will be yours. Commencement of new batch. April 1st week, 2025.